ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது லைட்டாக வெங்காயத்துக்கு தேவையான உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே பாயில் பண்ண முருங்கைக்காய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே போட்டுருவேன். நல்லா ஆனியன் அந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இது 3ஐயும் இந்த 4ஐயும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக அரைச்சி தேங்காய் விழுது அந்த முருங்கைக்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அப்படியே ஒரு நிமிஷம் 1 to 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணணும். அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸு, குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது பொங்கி வழிஞ்சி மூடியெல்லாம் நாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு குக்கரில் பருப்பு போடும்போது பருப்பு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணியாக ஊற்றினா போதும். அப்போது வெளியில் தண்ணி வராது, உங்கள் குக்கரும் பாலாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்ம அருமையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.